Hey everyone, welcome to Way to Trade தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பராக ரீட் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோட ஓப்பனாக பார்க்குறோம். 25,864 அப்படின்றது ஓப்பன். ஸோ அப்படின்னும் போது நியரஸ்ட்டில் எந்த ஸ்ட்ரைக் இருக்கும், ஸோ அதை தான் நம்ம ஓப்பனிங் ஏடிஎம்மாக கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி ஃபியூ டேஸாக மார்க்கெட்டில் ஆக்டிவாக இல்லை. ஸோ தட்ஸ் ஒய் நோ அனலைசிஸ் இன் நம்மளோட கம்யூனிட்டி. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ 850 கால் புட் எடுத்தாச்சு. ஸோ கால் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு பாரு பிரேக் என்ன பஞ்ச் அடிக்கிறோம். ஸோ புட் ஆப்ஷன் டிகே நடந்துட்டோம். ஸோ இதில் என்ன நீங்கள் இன்னும் வந்து டீப்பாக பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ கால் ஆப்ஷன் சைட் ஃபஸ்ட்டு பார் வந்து நமக்கு இன்டிசிஷனாக முடிஞ்சிருக்கு. புட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஸோ டிகே நடந்து ஃபுல்லாக ரெட் பாராக முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது நீங்கள் எடுக்கிற வாய்ப்பு அப்படின்றது காலுக்கு தான் கொடுக்கணும். ஸோ ஏன்னா காலில் ப்ரைஸை மேலே கீழே இறக்கி ஆர்டர்ஸை போடுறோம், இந்த பக்கம் ஹியூஜாக செல் ஆர்டர்ஸை போடுறோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது இது டிகே நடக்க தான் வாய்ப்பு. ஸோ இவன் கால் ஆப்ஷனுக்கு தான் லாங்கான ப்ராபபிலிட்டிஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ இல்லைப்பா நம்ம வந்து இங்கே ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குமா, ஃபார்எல்ஸ் இங்கே வந்து ஏதாவது சப்போர்ட் கிடைக்குமா, ஸோ இங்கே ஏதாவது நமக்கு டிபிக்கு வேல்யூஸ் கிடைக்குமா அப்படின்னா, ஸோ எஸ், நம்மளோட 2K சப்ஸ்கிரைபர் வந்தால் கொடுக்குற ஸோ ஒரு டூலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக நம்மளோட 145 வந்து பஞ்ச் அடிச்சிருப்போம். தேர்ட் பவரில் நீங்கள் தாராளமாக என்ட்ரி போடலாம். ஒரு டிபி அப்படின்றது அடுத்த லைன். ஸோ அடுத்த லைன் உடைச்சு ரீட்டஸ் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த லைன் டிபி. ஓகேங்களா? சிம்பிள் பிரேக் ஈவன் பாயிண்ட் மட்டும் வச்சு நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். ஸோ இந்த பவர்ஃபுல் இண்டிகேட்டரை நம்மளோட சப்ஸ்கிரைபர் 2K வந்து அச்சீவ் ஆகும்போது நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்டில் வந்து நமக்கு 50 சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து நம்ம பெண்டிங் இருக்கும் 2K ஃபேமிலியை அச்சீவ் பண்ண. ஓகேங்களா? ஸோ ஓகே, அப்போ நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ தாராளமாக 145லேருந்து நமக்கு 56 பாயிண்ட்ஸ். ஸோ 56 தேவை கிடையாது, நமக்கு 40 பாயிண்ட்ஸ் அப்படின்னா இட்ஸ் அ குட். 30 to 40 பாயிண்ட்ஸ் இஸ் அ குட். ஓகேங்களா? ஓகே, ஸோ அந்த டைமில் ஆப்போசிட்டில் டிகே நடந்து கீழே வந்துட்டான். ஓகே, ஸோ இதுக்கு அனதர் கன்ஃபர்மேஷன் நான் இன்னொரு டேப்பில் லோட் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னா தாராளமாக பார்க்க முடியும். ஸோ இதில் இந்த இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிவிடும், பிரேக் ஈவன் ஆஃப் பண்ணிவிடும். ஸோ மேலே ஏன் போய் ரிவர்ஸ் ஆனோம், ஸோ இங்கே வந்து நமக்கு டிபி இருக்கா, ஈவன் நீங்கள் இதை செக் பண்ணினாலும் ஸோ இங்கே டிபி இருக்குது. ஸோ அதில் பிரேக் ஈவன் பாயிண்ட் 2.0 வந்து லோட் பண்ணி அப்படின்னாலும் ஸோ அவனோட டிபி அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நம்ம தாராளமாக நம்மளோட ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். இங்கே பஞ்ச் அடித்தோம் அப்படின்னா திஸ் இஸ் அ மேக்ஸ் டிபி. ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வந்து டோட்டலி செப்பரேட் கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஐடிஎம் மெத்தடில் எடுக்கும். ஸோ இந்த மெத்தட் யாருக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் என்னால் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நான் எவ்ரி ஸ்விங்ஸில் ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது, மார்க்கெட்டை ரொம்ப டைம் என்னால் பார்க்க முடியாது அப்படின்றவங்களுக்கானது தான். ஸோ பர்ஃபெக்டாக இந்த இடத்துல அவனோட லெவலில் பர்ஃபெக்டாக பஞ்ச் அடிக்கிறான். ஸோ இவனும் வந்து அவனோட ஐடிஎம் கான்செப்டில் என்ட்ரி கொடுக்குறான். ஏன்னா இதில் நமக்கு நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து குறையும். ஓகேங்களா? ஸோ ஏடிஎம் கான்செப்டில் நமக்கு நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஆஸ் அ ஸ்கேல்பராக நீங்கள் அதில் எடுக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்பிட்வீனில் ட்ரேட் போட மாட்டோம். ஸோ இங்கேருந்து கீழே வருது அப்படின்னா ஸோ இதில் நம்ம இங்கே ட்ரேட் போட மாட்டோம். ஓகேங்களா? ஒன்ஸ் லெவல் மீட் ஆனால் மட்டும்தான். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 215 ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா 215 என்ட்ரி போட மாட்டோம். ஸோ ஒன்ஸ் அவனோட லெவலான 199.50 வரைக்கும் வந்தான் அப்படின்னா தான் அந்த லைனுக்கு வந்தால் மட்டும்தான் என்ட்ரி போடும். ஸோ இது என்ன இண்டிகேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது நம்மளோட டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம பில்ட் பண்ணி வச்சுருக்க இண்டிகேட்டர். இது ஆக்சுவலி மேனுவலாக வரைகிற ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு என்ட்ரி. ஸோ அங்கேருந்து நமக்கு 30 பாயிண்ட்ஸ் அப்படின்றது டிபி. இந்த இடத்துல நமக்கு 40 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தான். ஸோ அகைன் கரெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னும் போது we can enter at 915 199 நீங்கள் வந்து என்ட்ரி எடுப்பீங்க. ஸோ அடுத்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக கொடுத்துருக்கோம். ஸோ ஐடிஎம் கான்செப்டில் நம்பர் ஆஃப் அன்வான்ட் என்ட்ரிஸ்
ரெடியூஸ் ஆகும், மெயின் திங். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ப்ரைஸ்லலாம் நம்ம இங்கே என்ட்ரியே போட மாட்டோம். ஓகேங்களா? இந்த ப்ரைஸில் நீங்கள் லாங் பொசிஷனே எடுக்கவே மாட்டீங்க. ஸோ அதுதான் வந்து ஐடிஎம்மோட அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் நமக்கு நம்மளோட ஆப்போசிட் ஸ்ட்ரைக்கை செக் பண்ணுறோம். ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கரெக்டாக நமக்கு 11 மணிக்கு கால் ஆப்ஷனில் வந்து புட் ஆப்ஷனுக்கு டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகி கொடுக்குறான். ஸோ 11 மணிக்கு நம்ம வந்து இங்கே என்ட்ரி எடுக்கிறோம். 20 பாயிண்ட்ஸ் அப்படின்றது எஸ்எல், ஸோ 30 பாயிண்ட்ஸ் அப்படின்றது டிபி. ஓகேங்களா? ஸோ 1:1.5 தான். ஸோ அவனோட மேக்ஸ் டிபி அப்படின்றது அடுத்த க்ரீன் லைன். ஸோ 36 பாயிண்ட்ஸ் தான் மேக்ஸ் டிபி. ஓகேங்களா? ஸோ அகைன் நமக்கு வரோம் அப்படின்னா, ஸோ we can re-enter, this is a max TP, again 36 points. ஸோ நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ மேலே போனவன் அகைன் வந்து நமக்கு அவனோட லெவலை லூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் அடுத்தடுத்த லெவலான பிரேக் ஈவன் ப்ளஸ் அட்வான்ஸோட சப்போர்ட் அடிச்சுட்டு நம்மளோட எஸ்எல்லை ஹிட் பண்ணாமல், ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எல்லை ஹிட் பண்ணாமல் 36 பாயிண்ட்ஸ் வந்து ரைஸ் ஆனால் அவனோட டிபி ஹிட்டு ஸோ மேக்ஸிமம் 45 பாயிண்ட்ஸ் வந்து போயிருக்கு. ஆஸ் அ இன்ட்ராடே பிளேயராக ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்றது தெரியணும். ஸோ ஃபஸ்ட் ட்ரேட்லேயே எனக்கு 35 பாயிண்ட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா டேவை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இல்லைப்பா நான் ஐடிஎம் கான்செப்டை இதில் வந்து பிரேக் ஈவன் 2.0 அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாலும் தாராளமாக உங்களுக்கு எங்கே என்ட்ரி கிடைக்குது, பர்ஃபெக்டாக பிரேக் ஈவனில் பஞ்ச் அடிச்சு அவனோட மேக்ஸ் டிபி ஹிட்டு. ஸோ இங்கே எப்படி ஏடிஎம்மில் நமக்கு அவனோட மேக்ஸ் டிபி ஹிட் பண்ணணும், அதே மாதிரி டிபி வந்து ஹிட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்மளோட கம்யூனிட்டி 2K சப்ஸ்கிரைபர் அச்சீவ் ஆகும்போது ஸோ இந்த அனதர் டூலை நம்ம ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் வித் சோர்ஸ் கோடோட. ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்கேஸ் இதை பற்றின டீட்டெயில் இன்னும் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட கம்யூனிட்டியில் கொடுத்துருக்கேன் இந்த டெலகிராம் ஐடிக்கு பின் பண்ணுங்கள். தேங்க்யூ.